தற்போது பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த முருகேசன் ஐயா அவர்கள், ஜோதிட களஞ்சியம் முருகேசன் ஐயா அவர்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக ஜோதிட உரையை ஆற்ற வருமாறு அகத்திய ஜோதிட கட்டளை சார்பாக வருக வரவேற்கிறேன். உலகத்தில் பெரும் பொருளான விநாயகப் பெருமாளை பாதம் தொட்டு வணங்கி அவரை ஈன்றெடுத்த சிவனையும் பார்வதியும் பாதம் தொட்டு வணங்கி விநாயகரின் உடன்பிறப்பான முருகப்பனை பாதம் தொட்டி வணங்கி எனது குலதெய்வம் அங்காளம்மனை வணங்கி எனக்கு குருநாதர் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பழனி முருகப்பன் தான் குருநாதர் அப்படின்னு சொல்லி 24 வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறேன். இப்பவும் சொல்லுகிறேன், குருநாதர் எனக்கு இல்லை, பழனி முருகப்பன் தான் குருநாதர். நான் நூல் அதிகமாக படிக்கவில்லை, ஆனால் அனுபவத்திலேயே நிறைய கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். இப்போவும் நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். நான் சொல்லும் கருத்து எல்லாமே பொருளாக இருக்கும். இதை பயன்படுத்துனீங்கன்னா சாதகம் சொல்ல எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கும் பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி சோதிட புறமார்களை வணங்கி இந்த சங்கத்து உரிமையாளர் ரவிக்குமாருக்கு நன்றி தெரிவித்து, வீடியோ எடுக்கும் நண்பர் தம்பிக்கும் நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, தாய்மார்களை வணங்கி தந்தைமார்களை வணங்கி இளையோர்களை வாழ்த்தி மாணவர்களுக்கு அறிவூட்டி சாதகம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சில கருத்துக்களை சொல்கிறேன். அதை எடுத்து நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து நான் என்னுடைய குருநாதரை கடைசியாக பாதம் தொட்டு வணங்கி முருகப்பனை உரையை தொடங்குகிறேன். நாம் சொல்லும் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான கருத்துக்களாக இருக்கும். இது எதோ அப்படின்னு சொல்லி அனாவசியமாக நினச்சிடாதீங்க. நான் காலையில் 10லேருந்து நைட்டு 10 மணி மட்டும் எப்போயுமே சோசிய கடையில் இருப்பேன். எனக்கு லீவே கிடையாது. லீவ் இல்லாத வேலை செய்யும் பொருளை நான். அதனால் என்னை சந்தேகம் இருந்தால் எப்போ வேணாலும் எதை வேணாலும் கேட்கலாம், சரியான பதில் சொல்லுவேன் என்று சொல்லி மாணவர்கள் எக்காரணத்து கொண்டும் என்னுடைய கருத்துக்களை கீழே போற்றாமல் எடுத்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாதகம் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் நம்ம கருத்தை எடுத்து பேசினா அந்த சாதகம் கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு சாதகத்தில் குரு அவிட்டம் சித்திரை மிருகாசீடம் பூரம் பூரடம் பரணி அஸ்தம் திருவோண ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் தந்தை மேல் சொத்து இருக்கும். அருமையான பாயிண்ட். அவிட்டம் சித்திரை மிருகாசீரிஷம் பூரம் பூரடம் பரணி அஸ்தம் திருவோண ரோகிணி இந்த நட்சத்திரத்தில் குரு இருந்துட்டால் தந்தை மேலே சொத்து இருக்கும். ஆயுள் காலம் மட்டும் இருக்குமா, அந்த சொத்து அழியாதான். அப்போ யார் பார்க்கக்கூடாது அவரை? அவர் பார்க்காத இருக்கணும். அது யார்? அசுவினி மக மூலம் திருவாதிர சதய மாந்தி இந்த தொடர்பு அவர் மேலே படக்கூடாது. இந்த நட்சத்திரம் வாங்கினீங்க அவரை பார்க்கக்கூடாது. மாந்தி தொடர்பு இருக்கக்கூடாது. சதய நட்சத்திரம் வாங்கினீங்க குருவை பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாமல் அந்த நட்சத்திர தொடர்பில் இருக்கிற போது தந்தை மேல் சொத்து இருக்கும். அவர் இருக்க மட்டும் இருக்கும். இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு வேணும்ல. குரு தான் தந்தை சொத்துங்கிறது எப்படி எடுக்கிறோம்? மேஷந்தான் நம்பர் 1. மேஷந்தான் லக்கண புள்ளி. லக்கணம்னா லக்கணம் லக்கணாதிபதி அல்ல, அது அப்புறம்தான் எடுத்துக்கணும். மேஷந்தான் லக்கணம், செவ்வாய் தான் லக்கணாதிபதி, செவ்வாய் தான் நாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாங்கிறது சாதகரே. இப்படி எடுத்து பேசி பாருங்கள், தப்பே வராது. லக்கணாதிபதியே சாதகராக எடுக்கலாம், அது அப்புறம்தான் எடுத்துக்கணும். செவ்வாய் கெட்டு போனால் லக்கணாதிபதி மறுபடியும் தொலைவணும். லக்கணாதிபதியும் கெட்டு செவ்வாயும் கெட்டால் அந்த சாதகருக்கு வலிமை குறைந்து விடும். வலிமையாக இருக்க மாட்டாராம், எதை செஞ்சாலும் சரியில்லாதையே போகுமா. அப்போ லக்கணங்கிறது செவ்வாய், சாதகருங்கிறது செவ்வாய். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தான் ஜாதகர் அப்படின்னு எடுக்கிற போது, மேஷந்தான் சாதகருங்கிற போது 9ஆம் இடம் தந்தை. குரு தான் தந்தைங்கிறத மறந்துடவே கூடாது. இப்போ சூரியனை தந்தையை எடுக்கிறது நிறைய பேர் பழக்கம் இருக்குது.
சூரியன் தந்தை இல்லை, தந்தை இல்லை, தந்தை இல்லை. உள்ள சுத்தமாகவே தந்தை கிடையாது. குரு தான் தந்தை, சந்திரன் தான் தாய். இதில் ஒரு மாற்றமே இல்லை. பரிசீலனை பண்ணுங்க, தப்பே வராது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன். சந்திரன் சதயத்தில் இருக்கிறார், குரு மாந்தியோடு இருக்கார், தந்தை இருக்க மாட்டார். இதான் உதாரணம். சூரியன் இங்கே எடுக்கல பாரு. அப்போ தாய்க்கு ஆயுள்காரன் யாரு? சனி. அப்போ சனி வந்து சதயத்திலிருந்து சந்திரன் மாந்தியோடு சேர்ந்தால் தாய் இருக்காது. இந்த மரணத்தை கொடுக்கறது சதய நட்சத்திரமும் மாந்தியும் தான். 4வது திசை மரணத்தை கொடுக்கும், 6வது அதெல்லாம் இல்லை. இவங்க இல்லாமல் மரணங்கள் வருவதில்லை. இதை பரிசீலனை பண்ணி பாருங்கள், தப்பு வராது. அப்புறம் இந்த 9ஆம் இடம் அப்பா, அதுக்கு 4ஆம் இடம் அப்பாவுக்கு இடம், அதுதான் மீனம். அப்போ ஒரிஜினலாக மீனம் தான் உலகம் முழுக்க தந்தையினுடைய வீடு. மீனத்தினுடைய குரு தான் வீடு. இதில் மாற்றமே இருக்காது. அப்போ குரு சதயத்தில் இருக்கிறார், தந்தை மேலே வீடு இருக்காது. குரு திருவாதிரையில் இருக்கார், தந்தை மேலே வீடு இருக்கார். குரு அசுனி மக மூலத்தில் இருக்கிறார், தந்தை மேலே வீடு இருக்கார். அந்த இருக்காதுங்கிறதுக்கு இத்தனை ஆதாரம் இருக்கு. இருக்குங்கிறதுக்கு 9 நட்சத்திரம் தான் விளக்கம் சொன்னேன். அப்போது தந்தையினுடைய வீடு எந்த இடத்துல இருக்குது என்றால் மீனம்தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. எடுத்து பாருங்கள், தப்பு வராது. இது பாயிண்ட் எல்லாம் அருமையான பாயிண்ட்டு. அப்போ ஒருத்தர் தந்தை மேலே கரையை மல்லலாமான்னு வந்து கேட்பாங்க. சோதிக்கிற வந்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கிறேன், அது அப்பா மேலே கரையை மல்லலாமா? நாம் என்ன பண்ண எதை சொல்கிறது? பண்ணலாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமில்ல. அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். நமக்கு சொல்ல தெரியல. அந்த தெரியலைங்கிறவங்களுக்கு தான் இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். அந்த குரு வந்து கெடாமல் இருந்தால் தந்தை மேலே கரையம் பண்ணலாம், கெட்டு இருந்தால் பண்ணக்கூடாது. சரி, யார் மேலே கரையம் பண்ணலாம்? அம்மா மேலே பண்ணலாமா? இப்படி ஒரு கேள்வி. சுக்கிரன் கெடாமல் இருந்தால் தாய் மேலே பண்ணலாம், குரு கெடாமல் இருந்தால் தந்தை மேலே பண்ணலாம். அப்புறம் முதல் குழந்தை மேலே கரையம் பண்ணணும். முதல் குழந்தைக்கு கரையம் எந்த இடம் வரும்? 5ஆம் இடம். சூரியன் தான் முதல் குழந்தை, மறந்துடவே கூடாது. 5க்கு 4 எடுத்துக்கணும். எப்பயுமே எந்த உறவு எடுக்கிறோமோ அதுக்கு 4ஆம் இடம் தான் வீடு அவங்களுக்கு. இப்போ சாதகருக்கு அப்படி 4ஆம் இடம் வீடோ, எந்த உறவு எடுக்கிறோமோ அதுக்கு 4ஆம் இடம் அவங்களுக்கு வீடு. அப்போ அந்த 4 கூடியவர் என்ன நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவங்க மேலே வீடு கரையம் பண்ணலாம், கரை இருக்கும். இந்த 9 நட்சத்திரம் தொடர்பில் இருக்கணும். வீடு கட்ட, இடம் வாங்க, காடு வாங்க 9 நட்சத்திரம் தான், வேறு நட்சத்திரம் ஆகவே ஆகாது. இது வந்து சாதாரண பாயிண்ட் அல்ல. இதை கையில் எடுத்துக்கங்க, அருமையாக இருக்கும். அவிட்டம், சித்திரை, மிருகாசீரிசம், பூரம், பூரடம், பரணி, அஸ்தம், திருவோணம், ரோகிணி, இந்த 9 நட்சத்திரம் மட்டும்தான் வீடு வாங்கி கொடுக்கும், வீடு கட்டி கொடுக்கும், காடு வாங்கி கொடுக்கும். குரு நட்சத்திரம் கூட செல்லாது. இந்த பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் வீடு கட்ட கேட்டாக்கா நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். அப்போ இந்த வீடு கட்டுறது கேட்கும்போது நம்ம எதை கூர்ந்து கவனிக்கணும்? சாதகர் கேட்குறாரு, எனக்கு சொந்த வீடே இல்லை, எப்போ கட்டுவோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் சோசியர் சொல்லணும். அப்போ எப்படி எடுத்து சொல்லுவது? மேசத்துக்கு 4ஆம் இடம் வீடு கட்ட உதவும், லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வீடு கட்ட உதவும், ராசிக்கு 4ஆம் இடமே வீடு கட்ட உதவும். அப்போ இந்த மேசத்துக்கு 4 கூடிய சந்திரன் இந்த 9 நட்சத்திரத்தில் இருந்தால், அவிட்டம், சித்திரை, மிருகாசீரம், பூரம், பூரடம், பரணி, அஸ்தம், திருவோணம், ரோகிணியில் இருந்தால் அவருக்கு சொந்த வீடு இருக்கும். இல்லை, அப்போ எப்போ கட்டுவார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போது அவர் என்ன நட்சத்திரம்? சுக்கிர நட்சத்திரமா? சுக்கிர திசை புத்தியில் கட்டலாம். செவ்வாய் நட்சத்திரமா? செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் கட்டுவாங்க. சந்திர நட்சத்திரமா? எந்த திசை வந்தாலும் சந்திர புத்தியில் கட்டுவாங்க. இவ்வளோதான். வீடு கட்டுறதுக்கு பெரிய கணக்கு இல்லை. இதை வந்து மேசிலிருந்து எடுக்கணும். மேசிலிருந்து இந்த நட்சத்திரம் வரல, உடனே லக்கணத்துக்கு போயிடணும். லக்கணத்திலிருந்து 4ஆம் இடத்துக்குடையவர் இந்த 9 நட்சத்திரம் தொடர்பு இருக்குதா? இருந்துச்சுன்னா அதை எடுத்து நாம் சொல்லலாம். சரி, அது இல்லை, ராசிக்கு 4ஆம் இடத்தை எடுக்கிறோம். இந்த 9 நட்சத்திர தொடர்பு ஏதாச்சும் வந்துச்சா? அந்த தசா புத்தியில் வீடு கட்டலாம் சொல்லலாம். சரி, அதுலேயும் வரல, அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, இவ்வளோதான். சொந்த வீட்டுக்கு இந்த 3 4ஆம் இடத்தை எடுத்து
இந்த 9 நட்சத்திரம் தொடர்பு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்த வீடு. அப்போ சொந்த வீடு இல்லைன்னு சொன்னால் அவங்க எப்போனாலும் கட்டுவாங்க. எப்போ கட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நாளுக்குடையவர் இந்த 9 நட்சத்திரத்தில் ஏதாச்சும் இருந்தால் அந்த தசாபுத்தியில் கட்டுவாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ வீடு கட்டுறதுக்கு மட்டும் பாருங்கள், அதிக அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த விளக்கம் உலகம் முழுக்க பொருந்தும், ஒருத்தருக்கு அல்ல. இதை எடுத்து நீங்கள் செயல்பாட்டு கொண்டு போங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு விளக்கம் இதே போல தான், இதுக்கு மேலே அதுக்கு விளக்கமே கிடையாது. இருந்தால் இனி என்கிட்ட தெரியப்படுத்துங்க, நான் எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தாப்புல ஒருத்தர் சொந்த தொழிலுக்கு கேட்குறார். பண்ணலாமா? சொந்த தொழில் பண்ணலான் இருக்கிறேன், பண்ணலாமா? இந்த இடத்துல நம்ம எதை கவனிக்கணும்? கூர்ந்து கவனிக்கிறத. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கருத்து. சனி பகவான், செவ்வாய், மாந்தி, சனி தொடர்பு, சொந்த தொழில் பண்ணக்கூடாது. எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் பண்ணக்கூடாது. செவ்வாய், மாந்தி, சனி தொடர்பு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது. சரி, அவங்களுக்கு கடன் கேட்டால் தருவாங்க. ஏன்? மாந்தி கடன் கொடுக்க சொல்லுவார். மாந்தி கடன் கொடுக்க சொல்லுவாருன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. மாந்தி சனி செவ்வாயோட தொடர்பு இருந்தால் தொழிலுக்கு கடன் போய் இவனை கேட்க சொல்லுவார், அங்கே அவனுக்கு கொடுக்க சொல்லுவார். மாந்தியினுடைய மாயாஜாலம் இவ்வளோதான்னு கிடையாது. மாந்தியை பற்றி நல்லா தெரிஞ்சோம்னா சாதகத்தை எளிமையாக சொல்லலாம். மாந்தி நம்ம நிறைய பேர் எடுக்கிறதில்ல. மாந்திக்கிட்ட அவ்வளோ வேலை இருக்குது. முன்னோர்கள் தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தில் எத்தனை சதவீதம் இருக்குதுங்கிறத மாந்தி வச்சு தானே கண்டுபிடிக்கிறோம். வேறு எதை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது 7 கிரகம் சுபகிரகம். சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, குரு. இந்த 7மே சுபகிரகம் தான். மாந்தி தொட்டால் பாவகிரகமாக மாறிடும். சதய நட்சத்திரம் தொட்டால் பாவகிரகமாக மாறிடும். திருவாதிரை தொட்டால் பாவகிரகமாக மாறிடும். அசுவினி மக மூலம் தொட்டால் பாவகிரகமாக மாறிடும். அப்போது இந்த 7 கிரகத்தை 2 கிரகத்தை பாவகிரகங்கள் தொட்டால் 40% முன்னோர்கள் தோஷம். 4 கிரகத்தை தொட்டால் 60% முன்னோர்கள் தோஷம். 7 கிரகத்தையும் தொட்டு விட்டால் 100% முன்னோர்கள் தோஷம். முன்னோர்கள் தோஷம் 100% இருக்கும் சாதகர் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. காலம்புறா ஏழ்மையாகவே வாழ்வார். அவங்களுக்கு குடும்பம் அப்படி தான் அமையும். மனைவி, பிள்ளைங்க எல்லாமே அப்படி சரியில்லாதே அமைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ முன்னோர்கள் தோஷம் முதல்ல ஒரு சாதகத்தில் எத்தனை சதவீதம் இருக்குதுங்கிறத நம்ம சோசியரான நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுருந்தால் அவங்க எதிர்காலத்தை நிர்ணயப்படுத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லி அனுப்பலாம். ஒரு சாதகத்தை கையில் எடுக்கிற போது குடும்ப ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்குறது அவ்வளோ நல்லது. ஏன் குடும்ப ஜாதகத்தை வாங்கி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குடும்ப ஜாதகம் 4 இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்தில் மட்டும் வீடு கட்டுற அமைப்பு இருக்கும், மற்ற 3 ஜாதகத்தில் இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஜாதகத்தை கொண்டு வருவாங்க, வீடு கட்டுற அமைப்பு இருக்குதான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம இல்லைன்னு சொல்லிவிடுவோம். அந்த 2 ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் வீடு கட்டுற அமைப்பை கொடுக்கும், அடுத்த 2 வருஷத்தில் வீடு கட்டுவாங்க. ஐயா நீங்கள் அன்றைக்கி கேட்டதுக்கு வீடு கட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. இந்த கேள்விக்கு நாம் ஆளாகக்கூடாது. அதுக்கு தான் ஒரு வீடு கட்ட கேட்டாங்கனாலும் எதுக்குனாலும் ஒரு தரம் பார்த்தாலும் குடும்ப ஜாதகத்தை எல்லாம் கொண்டு வர சொல்லி பார்த்தோம்னா அந்த குடும்பத்தினுடைய வெளிச்சம் எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் அத்தனை பாயிண்ட் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் அடுத்தப்பல குடும்பத் தலைவன் எப்படி செயல்படணும்னு தெரியும். ஒரு குடும்பத்தை செயல்படுத்த வைக்கிறது சோசியக்காரர்கிட்ட இருக்குது. இந்த பிள்ளைங்க இப்படி தான் இருக்கும், இந்த பிள்ளைங்களை இப்படி நீ மேய்க்க வேணும், இந்த பிள்ளைங்க இப்படி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கும். அப்போ செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் அவன் கடங்காரன். முதல்ல சொன்னேன், சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் அவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது. சொந்த தொழில் பண்ணனா என்ன ஆகும்? கடன், பெரிய கடனை பண்ணிக்குவார். அந்த கடனுக்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடியுமா, அசலை கட்டவே முடியாதான். இது லைஃப் லாங்கு. அப்போ சொந்த தொழில் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத ஆணித்தனமாக சொல்லி அனுப்பணும். அப்படி சொல்லாத விட்டுட்டோம்னா அது நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நிலைப்பாடு, பண்ணலாங்கிறதுக்கு இன்னொரு நிலைப்பாடு.
ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் கெடலினா அவங்க என்ன தொழில் பண்ணாலும் கடன் வராது. அருமையான பாயிண்ட்டு கையில் வச்சுக்கோங்க. கெடுறது கெடாது, அதுக்கு என்ன காரணம்? கெட்டு போகிறதுனா எப்படி, கெடாத இருக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம் வேணுமில்ல? தெரிஞ்சால் தானே கெட்டு போனதை கண்டுபிடிக்க முடியும். அசுவினி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி, இவ்வளோதான். இந்த 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும். ஏப்பா 10 நிமிஷம் ஏன்னா தொட்டால் கெடும். அசுவினி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி, இவங்க தொட்டால் கெடும், தொழிலின கெடாது. இந்த 6 பேர்த்தை வச்சே நம்ம சாதகத்தை முடிச்சிடலாம். இந்த 6 பேர் தான் கெடுதலை பண்ணக்கூடிய நிலைப்பாடு. செவ்வாய் இந்த 6 பேர் தொழிலினா கடன் வராது, தொட்டால் கடன் வந்துடும். சனி இந்த 6 பேர் தொழில்னா சொந்த தொழில் பண்ணலாம், தொட்டால் பண்ண முடியாது. இப்படி இந்த 6 பேர்த்தை வச்சு 6 பேர் ஒரு கிரகத்தை தொட்டால் கெட்டுவிடும், தொழிலினா கெடாது. இவ்வளோ தான் பாயிண்ட்டு. அதனால் இந்த தொழிலுக்கு சொந்த தொழிலுக்கு எப்படி இருந்தால் பண்ணலாம், எப்படி இருந்தால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னேன். செவ்வாய் மாந்தி தொடர்பு இருக்க சாதகம் பூரா கடன்காரன். அந்த கடன் வாங்காத இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும். எப்படி சொல்லணும்? கடன் கொடுத்தால் வராது, அந்த சாதகர் கடன் கொடுத்தால் வராது, சாமியின் போட்டால் இவர் தான் கட்டணும். பெரிய கடனை துணிச்சலாக வாங்கிவிட்டால் கட்ட முடியாது. இந்த 3ல் கட்டுப்பாடாக இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். அந்த பெரிய கடனை வாங்க மாட்டாங்க. 100 ரூபா வாங்குறது 25 ரூபா வாங்குவாங்க. அதை நம்ம சொல்லி அனுப்பணும். சாதகம் பார்க்கும்போது செவ்வாய் மாந்தி இருந்தால் நாம் என்ன பண்ணோம்? கடன் கொடுக்காதே, சாமியின் போடாதே, பெரிய கடனை வாங்காதே அப்படின்னு சொல்லி அனுப்பணும். இந்த மாதிரி கடன் நிறைய கொடுத்து வாங்க முடியாத நிலைப்பாட்டில் இருப்பாங்க. சாமியின் போட்டு இவங்க கட்டுவாங்க, பெரிய கடனை வாங்கி ஆயுள் காலம் மட்டும் கட்ட முடியாது. இதை நம்ம சொல்லி அனுப்புறது சோசிய தர்மம், இதில் கவனத்தை அதிகமாக செலுத்துங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சாதகத்தில் செவ்வாயும் சனியும் கெடலினா அவங்களுக்கு தோல்வி கிடையாது. செவ்வாயும் சனியும் தொழிலில் தோல்வி கிடையாது. சேமிப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. குடும்பத்தை ஓட்டுறதுக்கு வருவாய் சாதாரணமாக வரும். இந்த 2 கிரகத்தை வச்சுக்கோங்க. 2 கிரகம் கெட்டால் அவுட்டு, 2 கிரகம் நல்லா இருந்தால் எப்பயுமே அவங்க சீரான பொழப்பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குடும்ப தலைவனாகவே இருப்பார். இதுக்கு இன்னொரு சமாச்சாரம் என்னென்னா, சனி பகவானை வருஷம் ஒருக்கா திருநள்ளாறு போகணும். சனி கெட்டிருந்தாலும் சரி, கெடலினாலும் சரி. ஏன்னா அவர் தொழில் அதிபர் யார்? சனி பகவான் தான் தொழில் அதிபர், வேறு 10ஆம் இடம்லாம் கிடையாது. அப்போ அவரை 7 நடந்தாலும் நடக்கலைனாலும் அவரை வருஷம் ஒருக்கா போய் நாம் பார்க்கணும். 3 வருஷம் தனியாக போனால் 1 வருஷம் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணும். குடும்பத்தை ஏன் கூட்டிகிட்டு போகிறோம்? இத்தனை உறுப்பினருக்கு வருமானத்தை கொடுன்னு கேட்குறான், அவ்வளோதான். அங்கே எல்லோரும் பார்க்குறதுக்கு போகல. பழனி தான் பெண் குழந்தை, சனி பகவான் தான் ஆண் குழந்தை. இவர் தொழில், அவர் சேமிப்பு பழனி. இவங்க 2 பேர் இல்லாத ஒரு குடும்பம் ஓடாது. இவங்க 2 பேர் சாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் கீழே போகாது. அப்படிங்கிறத தெரிஞ்சு குடும்ப ஜாதகத்தை ஏன் பார்க்க சொல்கிறேன்னா, ஒரு பிள்ளைங்க ஜாதகத்தில் செவ்வாய் மாந்தி இருக்கும், அந்த பிள்ளைங்க கடன் வாங்கி துன்பப்படும். அப்படிங்கிறத இளமையிலேயே அப்பா கிட்ட சொல்லிவிடணும். அப்போ அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்தணுமோ வளர்த்துவார். ஒரு சாதகத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருக்கும், அவன் கடன் வாங்க மாட்டான், குடும்ப பொறுப்பாளியாக இருப்பான், லைஃப் லாங் குடும்பத்தை பார்த்துக்குவான். அதனால் அதையும் அந்த தாய் தந்தைக்கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு பிள்ளைங்க 3 மாதத்து குழந்தையிலேயே பெருசாகி அந்த குழந்தைங்க என்னென்ன பண்ணுங்கிறத சொல்லிவிட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த சங்க தலைவருக்கு நன்றி தெரிவித்து, அடுத்தாப்புல அதாவது சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் குழந்தை. இந்த குழந்தையை பார்க்குறதுக்கு இதை 2 மட்டும் எடுத்துக்கங்க. சூரியன் சனி நட்சத்திரம் பெற்றால் முதல் குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரம் பெற்றால் முதல் குழந்தை பெண் குழந்தை. சுக்கிரன் சனி நட்சத்திரம் வாங்கினா 2வது குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா 2வது குழந்தை பெண் குழந்தை. இப்படி குழந்தைக்கு நாம் எடுத்துக்கணும். என்ன குழந்தை பிறக்கும்னு கேட்டால் தயக்கம் இல்லாமல் சொல்கிறதுக்கு இது ஒரு வழின்னு சொல்லி, நான் இருக்குமிடம் பள்ளிப்பாளையம், ஈரோடு பள்ளிப்பாளையம். என்னுடைய பேர் ஆர் முருகேசன், சோதிடர். என்னுடைய ஃபோன் நம்பரு 750 22 750 22 15 692. இதை மார்க் பண்ணிங்க. என்னிடம் சாதகம் பார்க்கும் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், என்னிடம் ஒரு முறை சாதகம் பார்த்தால் போதும்,
நான் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்து அனுப்புவேன். அதனால் நீங்கள் என்னிடம் சாதகம் பார்த்து உங்களுடைய குடும்ப பிரச்சனை என்னென்ன பிரச்சனையோ அத்தனைக்கும் விளக்கம் கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு ஒளி ஏற்றுவேன் என்று சொல்லி என்னிடம் சாதகம் பார்க்க தமிழ் மக்கள் முன் வருமாறு கேட்டு நன்றி தெரிவித்து வணக்கம், நன்றி. ஐயா அவர்களுக்கு மதிப்பு செய்யும் விதமாக கேடயத்தை ரவி ஜெயஸ்குமார் ஐயா அவர்களும் பொன்னாடை அவர்களை ஜெயசூரியன் ஐயா அவர்களும் போத்தி கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.